அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, சப்தஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் உங்களுடைய மந்திரங்கள் பலம் பெறுவதால் எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். தகராறு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படலாம். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. ஆர்வம் காட்டக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையக்கூடியதாகவும் உங்களுடைய முயற்சிகள் காலதாமதமான பலன் கொடுக்கக்கூடியதாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்ற வேண்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. திருமண காரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையலாம். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விளங்கும். கலைத்துறையில் புதிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியதாகவும் இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளுக்கு விரும்பிய உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலும் போட்டிகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். உங்களுடைய எளிதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஆர்டர்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம் இருந்தாலுமே உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். பொருளாதார நிலை எப்பொழுதும் போல் நிலையாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இதன் காரணமாக உங்களுடைய பேச்சுகளில் இருக்கக்கூடிய கவனத்தை நீங்கள் திசை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் எளிதில் ஒத்துப்போவது நல்லது. சிலருக்கு வெற்றிகரமாக எட்டாய் கனியானாலும் அதில் உங்களுடைய தொழிலில் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் உதவியால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தனவரவு சீராக இருக்காது. உங்களுடைய வீட்டு தேவைகள் வேலைகள் அதிகரித்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும். வீட்டு வேலைகளில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் உங்களுக்கு ஆண்கள் உதவக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. ஆடைகளை வாங்கி இல்லத்தரசிகள் வெகுளி தொடர்பாக நீங்கள் பணிபுரிவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வங்கியிருப்பு உருவாகக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல் நீங்கள் வெளியில் செல்ல முடியாமல் தடைகள் ஏற்படலாம். அன்னதானம் போன்றவற்றில் ஈடுபாடு நேரக்கூடியதாகவும் மருத்துவர்களின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். சீருடை பணியாளர்கள் சிலருக்கு சிக்கல்கள் எழலாம். எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட இனிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புதிய ஆர்டர்கள் வந்து சேரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரக்கூடியதாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் சமநிலை பேணக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உறவினர்களை பொறுத்தவரை அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கும் சிலர் உருவாகலாம். உத்தியோகர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலுமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக சிந்தித்து அதன் பின்பு காரியத்தில் இறங்கக்கூடிய உங்களுக்கு இயல்பான கொண்ட உங்களுக்கு மிகப்பெரிய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் குதூகூலமும் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்வதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடியதாகும். பல கோவில்களுக்கு அன்னதானத்தில் பங்கேற்பதாலும் கோவிலில் சுத்தம் செய்யும் உங்களுக்கு கைகரியம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலையில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடியதாகும். கேட்ட இடங்களில் பணம் கிடைக்கக்கூடியதாகும். வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான இடப்பெயர்ச்சி சாதாரணமான நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதிக லாபத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டு அதிக செலவுகளை செய்வீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கேது 10ஆம் இடத்துல இருக்கார். வராமல் இருந்த சில கடன்கள் வசூலிக்க உங்களுடைய மன திருப்தி ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.